காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க. பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. புடிச்ச எல்லாமே சமைச்சு குடுக்குறாரு, சாப்பிடுறாங்க. "எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "காவேரி நீ போய் படு போ" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. அப்படியே கைய புடிச்சு இழுக்குறாங்க. "என் கூடவே இருங்க. என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. என் கூடவே இருங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கூடவே உட்காந்துக்கிறாரு. ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசுறாரு. "இங்க பாரு, இந்த மாரி நேரத்துல ரொம்ப ரொம்ப புடிச்ச எல்லாமே நான் உனக்கு பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்றாரு. "நீ தான் சொன்னல்ல, சாப்பாடு வைக்க சொன்னேன், மாங்காய் ரசம் பண்ண சொன்னேன், அப்புறம் வந்து பூண்டு துவையல் பண்ண சொன்னேன். இதெல்லாம் நான் போய் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்ல என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி காவேரி, இந்த உண்மைய என்கிட்ட எதுக்காக மறைச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. "இல்லங்க, நீங்க வெண்ணிலா பிரச்சனைய சரி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நெனச்சேன்" அப்படின்னு காவேரி அப்படியே ஃபீல் பண்றாங்க. "இங்க பாரும்மா, நீ ஃபீல்லாம் பண்ணவே பண்ணாத சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு. 2 பேருமே போயிட்டு சமைக்கிறாங்க. சூப்பரா சமையல் எல்லாமே முடிச்சுட்டாரு. கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. "நீ டைனிங் டேபிள்ல உட்காருன்னு" சொல்லிட்டு சாப்பாடு போடுறாரு. சுட சுட சோறு, அப்புறம் ரசம், மாங்காய் ரசம். "உனக்கு புடிச்ச பூண்டு துவையல் பண்ணியிருக்கேன் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. அப்படியே சாப்பிடுறாங்க. ஆ! என்ன டேஸ்ட்டு! சூப்பரா இருக்குங்க. மாங்காய் ரசம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. "நல்லாருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "இருங்க, இருங்க, இருங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு, டேஸ்ட்ட பார்த்துட்டு அப்புறமா தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்வேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சாப்பிடுறாங்க. "ரொம்ப நல்லா இருக்கு. பூண்டு துவையல்" அப்படின்னு குடுக்குறாரு. "ஓ! சூப்பரா இருக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் நல்லா இருக்கு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "நீ தானே அளவெல்லாம் எடுத்து குடுத்த" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "நான் தான் எடுத்து குடுத்தேன். இருந்தாலும் நீங்க தானே மிக்ஸியில போட்டு அரைச்சீங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நல்லா 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்றாரு, "இங்க பாரு காவேரி, இந்த மாரி நேரத்துல நீ என் கூடவே இருக்கணும். நீ என் கூடவே வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு கூப்பிடுறாரு. "எப்படிங்க வர முடியும்? கண்டிப்பா என்னால இப்போதைக்கு வர முடியாது. வயித்துல வேற பாப்பா இருக்கு. இப்ப வந்து இந்த பிரச்சனைலாம் பாப்பாக்கு எதுவுமே மைண்டுக்கு போகவே கூடாது. இந்த பிரச்சனைய நீங்க சரி பண்ணிட்டு வாங்க. வெண்ணிலா பிரச்சனைய. அதுக்கப்புறம் நான் உங்க கூட வரேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டவுடனே விஜய் சொல்றாரு, "நீ வெண்ணிலாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வராமலே இருந்திருக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமா காவேரி, இப்ப பாத்தியா? எவ்ளோ பெரிய பிரச்சனை பாரு. வெண்ணிலா வந்து சொல்ற பேச்சே கேட்க மாட்றா. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு வெண்ணிலாவ எவ்ளோ பிடிக்கும்னு நான் நேர்ல பார்த்தேன்ல. நீங்க வெண்ணிலா வரும்போது அவ்ளோ சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க. என்னையே நீங்க மறந்தா மாதிரி இருந்தது" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இல்ல காவேரி, இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு. "இப்ப நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன். உங்க மேல எனக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு, எனக்கு, பாப்பா, நீங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம சந்தோஷமா வாழ்வோம்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி, உனக்கு இவ்ளோ நம்பிக்கை இருக்கு. அப்புறம் எதுக்காக நீ என்ன விட்டு பிரிஞ்சு போய் உங்க அம்மா வீட்ல இருக்க?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "உங்க மேல சந்தேகப்பட்டா நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க வெண்ணிலா பிரச்சனைய சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அங்க இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "நான் சீக்கிரமாவே வெண்ணிலாக்கு எல்லா பிரச்சனையும் நான் புரிய வைக்கிறேன். ஆனா அவள பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. என்ன பிரச்சனை பண்ணுவாளோ, என்ன யோசிப்பாளோ, அவங்க மாமா என்ன பண்ணுவாரோ, இதெல்லாம் பார்த்து யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாரி தலைய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "சரி, சரி, சரி. நீங்க அத பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நம்ம நெனைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஆமாமா. சரி இருங்க. நீங்க சாப்பிடவே இல்லையே! உங்களுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. "ஆமா காவேரி, சாப்பாடு டேஸ்ட்டா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. சூப்பர், சூப்பர். விஜய் சூப்பர். நான் நல்லா சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. காவேரி அப்படியே ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. "இங்க பாரு காவேரி, நீ வீட்டுக்கு போறத நெனச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாரி நேரத்துல நம்ம எப்பவுமே சேர்ந்து தான் வாழணும். என்னவோ நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என் கூட இருக்கும்போது, அப்ப எனக்கு அந்த வலிலாம் தெரியல. நான் எவ்ளோ உன்ன கஷ்டப்படுத்தணும்னு தெரியல. இப்ப நான் அனுபவிச்சுட்டுருக்கேன் பிரிஞ்சு. நான் அந்த வலிய என்னால தாங்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காவேரி. நீ என்னை விட்டு போனா என்னால தாங்கவே முடியல" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாருங்க, இது எல்லாமே தற்காலிகம் தான். இது நிரந்தரமே கிடையாது. சீக்கிரமா மாறும். இந்த நிலைமை மாறும்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "மாறணும் காவேரி. கண்டிப்பா மாறணும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்" அப்படின்னு விஜய் ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. பசுபதி, அவங்க பொண்ணு ராகினி 2 பேருமே சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கருந்து அஜய் வராரு. வந்தோனே அவரும் சேர்ந்து உட்கார்றாரு. 3 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, "இங்க பாருங்க மாப்பிள, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லப் போறேன். அத நீங்க செய்யணும்" அப்படின்னு சொல்றாரு. "சொல்லுங்க என்ன?" அப்படின்னு அஜய் கேட்குறாரு. "இல்ல, உங்க அப்பா வந்துட்டு
விஜய் சொல்லி தான் வெண்ணிலாவோட அம்மா, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு பசுபதி சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே விஜய் டென்ஷன் ஆகுறாரு. என்ன 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 பேசிட்டு இருக்கீங்க? என்ன இப்படிலாம் சொல்றீங்க? இதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும்? விஜய் சொல்லி ஆக்சிடென்ட் நடந்ததா? இப்படிலாம் நான் போய் சொன்னா இது என்ன ஆகும் தெரியுமா? கொலை கேஸ்ன்னு சொல்லிட்டு விஜய்யும் எங்க அப்பாவையும் தூக்கி உள்ள வச்சுருவாங்க ஜெயில்ல. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ணவே முடியாது அப்படின்னு அஜய் சொல்றாரு. என்னப்பா இது இப்படி சொல்றீங்க நீங்க? இப்படிலாம் சொன்னா விஜய் தான் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு சொன்னா, கண்டிப்பா அந்த வெண்ணிலா விஜய கல்யாணமே பண்ணிக்க மாட்டா. இது எல்லாமே நல்லதே கிடையாது. நீங்க குடுக்குற ஐடியா எதுவுமே சரியாவே இல்ல அப்படின்னு ராகினி சொல்றாங்க. என்னம்மா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இப்படி சொல்லி தான் அந்த விஜய நம்ம மிரட்டணும். அப்பதான் அவன் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுவான். அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு. அத கேட்டோனயே, அப்பா வெண்ணிலாக்கு தெரிஞ்சா என்னப்பா ஆகும்? வெண்ணிலா கிட்ட நம்ம தனியா கூப்பிட்டு சொல்லிக்கலாம். அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்ல. உன்ன கல்யாணம் பண்றதுக்காக நாங்க இப்படி சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு, அப்படின்னு பசுபதி சொல்றாரு. ஆ அப்பனா ஓகேப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு ராகினி சொல்றாங்க. இங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி. எங்க அப்பாவையும் விஜயும் தூக்கிட்டு போய் ஜெயில்ல வச்சுருவாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அஜய் சொல்றாரு. இங்க பாருங்க, நாம வந்து எல்லா பொதுமக்கள் கிட்ட நம்ம வந்து கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணோம்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம பேசிக்கலாம். ஆனா, இந்த விஷயத்த விஜய் கிட்ட மட்டும் சொல்லி நம்ம மிரட்டுவோம். அவன மிரட்டுனா மட்டும் தான் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, வெண்ணிலாவோட மாமாக்கு நம்ம ஒரு நம்பிக்கைய குடுத்து அனுப்பியிருக்கோம். கண்டிப்பா விஜய கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு. அது அவரு வேற அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம இப்படி தான் பண்ணணும். கண்டிப்பா வெண்ணிலாக்கு விஜய கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படின்னு பசுபதி சொல்றாரு. எனக்கு தெரியல. நீங்க பண்றதெல்லாம் சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படின்னு அஜய் அப்படியே டென்ஷனா இருக்காரு. அப்பா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அங்கருந்து நான் சரிம்மா நான் போறேன்னு பசுபதி அங்கருந்து எழுந்து போறாரு. இங்க பாரு அஜய், அப்பா குடுக்குற ஐடியா எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நாம இத செஞ்சா மட்டும் தான் 2 பேர நம்ம பிரிக்கவே முடியும். வெண்ணிலாக்கு விஜய கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்பா சொல்ற ஐடியாலாம் கரெக்ட்டா இருக்கு. நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஆமா, விஜய் சொல்லி தான் நாங்க ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொல்றா மாதிரி சொல்லு. அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ இது ஒரு மாரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அப்படியே அத பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க காவேரி. அப்படியே 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ்ல. இங்க பாருங்க, நான் வந்துட்டு இந்த அப்பள பிசினஸ் இது எல்லாமே நல்லா டெவலப் பண்ணணும். சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, இந்த பணம் தான் உனக்கு பிரச்சனைனா, நான் பணம் எல்லாமே தரேன். சரியா? வயித்துல குழந்தைய வச்சுட்டு இத பண்றேன், அத பண்றேன் அங்க இங்கன்னு ஓடி அலையாத. எதையுமே நீ செய்யாத. நான் பார்த்துக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் எல்லாத்துக்குமே ஆள் போட்டேன். நீ கவலைப்படாத. சரியா? உனக்கு இன்கம் எல்லாமே கரெக்ட்டா வந்துரும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்லங்க அந்த பிசினஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணணும். நானும் அங்க இருக்கணும்ல அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நீ இருந்தாலும், நீ இல்லனாலும் அங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிங்க நான் போறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் சொல்றாரு, இங்க பாரு நானே உன்ன கூட்டிட்டு போய் வீட்ல விடுறேன். சரியா? அப்படின்னு சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாரு. எனக்கு இங்கேருந்து போகவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு. காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எனக்கு உங்கள விட்டு பிரிஞ்சு போகவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குங்க. எப்படி இந்த கஷ்டத்த நான் தாங்க போறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இங்க பாரு நான் தான் வீடு பக்கத்திலேயே தானே இருக்கேன். நான் உன்ன பார்த்துக்கிறேன் காவேரி. நீ கவலையே படாத சரியா? நல்லா ஹெல்த்தியா சாப்பிடு. எல்லாமே பண்ணு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. நீங்க எதுக்கோ ஒரு வார்த்தை வீட்ல சொல்லிடு காவேரி. அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்லங்க அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். நீங்க வெளியில பிரச்சனைய முடிச்சுட்டு வந்துருங்க. கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். நான் உங்க கூட கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அத ஃபேஸ் பண்ணணும். சரியா? நீ வந்துட்டு என் மேல தப்பு இருக்கு. இல்ல வெண்ணிலாக்கு அத பத்திலாம் எதையுமே பார்க்காத. எது நடந்தாலும் அத நீ ஏத்துக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்லங்க கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அப்படியே கண் கலங்குறாங்க. அப்படியே தொடச்சு விடுறாரு கண்ண. அழாத காவேரி நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாரி நீ அழுதன்னா உன்ன நான் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஐயோ! வேண்டாங்க வேண்டாம். எனக்கு ஏதோ எனக்கே தெரியல கண்லேருந்து அப்படியே தண்ணி வருது. நீங்க என்ன விட்டுட்டு போறீங்கன்னும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? உங்க கூட இருக்க அந்த ஒரு ஒரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவால்ல கவினி நீ அழுதுட்டு இருக்காத சரியா? நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அது மட்டும் இல்ல தாத்தாக்கு போய் ஃபர்ஸ்ட்டு நேர்ல போய் நான் சொல்லிட்டு வரப்போறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிங்க. தாத்தா ரொம்ப 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 சந்தோஷப்படுவாரு அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆமா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு காவேரியும் சொல்றாங்க. விஜயும் சொல்றாங்க. அங்கருந்து